காலத்தில் சீனாவில் பார்த்தீங்கன்னா 3 வயசான துறவிகள் இருந்தாங்க. அவங்க பேர் யாருக்கும் தெரியாது, அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவங்களுமே யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டது கிடையாது. அவங்க எப்போவுமே எல்லா இடத்துக்குமே ஒன்றா தான் போவாங்க, எல்லா இடத்துலையுமே போய் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரேயர், அவங்களோட கோல், லைஃப் டைம் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவே சிரிக்கிறதா மட்டும்தான் இருந்துச்சு. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது, இதுவே அவங்களோட வாழ்க்கையோட பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. இவங்க ஒரு கிராமத்துக்கு போகிறாங்கன்னா அந்த கிராமத்தோட மையப்பகுதியில் போய் நிற்சிக்குவாங்க. 3 பேரும் வந்து அந்த கிராமத்தோட மையப்பகுதியில் போய் நிற்பாங்க. நின்றுட்டு ரொம்ப சத்தமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து அந்த வழிப்போக்கர்கள்லாம் இருக்காங்கல்ல, அங்கே போக செய்ய வரவங்க எல்லாருமே அந்த சிரிப்பு வந்து அவங்கக்கிட்ட இருந்து அடுத்த ஆளுக்கு அப்படியே தொத்திக்கும். அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே சிரிக்கிற வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்களோட வேலை அந்த கிராமத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிராமத்துக்கு அவங்களோட பயணத்தை தொடர்ந்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு அவங்களோட சிரிப்பை வந்து ஒவ்வொரு கிராமத்துக்காக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இது வந்து என்னாச்சுன்னா சைனாவில் இருக்கிற எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சிரிக்கிற துறவிகள் இருக்காங்க, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மக்களையுமே சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சைனாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இவங்களை வந்து ரொம்ப மதிக்க ஆரம்பித்தாங்க, இவங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சைனாவோட அந்த வடப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு, ஒருத்தர் செத்து போயிடுறாரு. இப்போ மீதி 2 பேர் தான் இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அப்படியே காட்டுத்தீ மாதிரி அந்த சைனாவில் இருக்கிற எல்லாருக்குமே பரவுது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, அவங்க நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எல்லா வேலையுமே விட்டுட்டு இதை பார்க்குறதுக்காகவே ஓடி வராங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க. ஏன்னா இவங்க அந்த எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல, இப்போ திடீர்னு ஒரு துக்கம் நடந்துருச்சு. ரொம்ப நாளாக அவங்க கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டாரு. இந்த சமயத்தில் அந்த மீதம் இருக்கிற 2 பேரோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க. இப்போ அந்த இடத்துல கூடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. இந்த ஷாக்கை வந்து அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. என்னென்னா அந்த 2 பேர் வந்து ரொம்ப அதிகமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னே இருந்ததோட இப்போ ரொம்ப லவுடாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சிரிச்சதோட ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இவங்களுக்கு, ஒரு வேளை மூளைகளை குழம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மக்கள்லாம் ஒரு மாதிரி பரிதாபமாக பார்க்குறாங்க. அப்போது ஒரு 2 பேர் போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ நாளாக அவங்க கூடவே இருந்தார் உங்கள் ஃப்ரெண்டு, இப்போ திடீர்னு இறந்துட்டாரு, இப்போ ஏன் நீங்கள், இது வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சி தான், இதுக்காக நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதாவது இது வரைக்கும் வந்து மக்கள் என்ன கேட்டாலுமே அவங்க ரிப்ளை பண்ணது கிடையாது. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் இவங்க வந்து வாயை திறந்து பதிலே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து அவங்க வாயை திறந்து பதில் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து நேற்று உங்கள் கிராமத்துலேயே வந்துக்கிட்டு இருந்தோம். 3 பேர் வந்துக்கிட்டு இருந்தபோது என்னென்னா, இப்போ இவர் சொன்னார், அந்த இறந்துட்டாரில் அவர் சொன்னார், இப்போ இந்த சாவுங்கிற விஷயத்தை வந்து யார் ஃபஸ்ட்டு போய் அடைய போகிறோம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு வச்சார். அந்த பெட்டில் அந்த கிழட்டமே ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப சிரித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தான். இது நம்ம துக்கத்துக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கெலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதால்ட்டு அதை நம்ம வந்து சிரித்து சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு எல்லாருமே புரியுது. இப்போ அந்த இறந்துட்டார்ல, அவர் வந்து ஒரு உயில் எழுதி வச்சுருக்காரு. அந்த உயில் என்ன எழுதியிருக்காருன்னா, சைனாவோட ட்ரெடிஷன் படி பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் இறந்துட்டாலுமே அவர் அணிஞ்சிருக்கிற அந்த கிளாத்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவரை க்ளீன் பண்ணிவிட்டு புது துணியெல்லாம் உடுத்தி தான் அவர் வந்து தீ மூட்டுவாங்க. ஆனால் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் வந்து ஏற்கனவே தூய்மையாக தான் இருக்கிறேன், நான் போட்டுக்கிற துணிகளுமே தூய்மையாக தான் இருக்குது, அதாவது நான் என்னோடய சிரிப்பு மூலமாக உலகத்திலிருந்து வந்த அனைத்து அசுத்தங்களையுமே நான் வந்து எனக்கு என் கிட்ட வராத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். என் சிரிப்பு வந்து அனைத்து அசுத்தங்களையுமே என்னை நெருங்க முடியாமல் பார்த்துக்கிச்சு, அதனால் நான் தூய்மையாக தான் இருக்கிறேன், என்னை க்ளீன் பண்ணவோ என்னோடய துணிகளை மாற்றவோ வேண்டாம், நான் என்னை அப்படியே கொண்டு போய் தீ மூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. சரி, இவரோட கடைசி ஆசை அது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அவரை கொண்டு போயிட்டு தீயில் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அவரோட துணிகளை வந்து அப்படியே ஆக்கிரமிக்குது. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வான வேடிக்கைகள்லாம் ஒன்றா வெடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி அங்கே ரொம்ப பெரிய சத்தத்தோட வான வேடிக்கைகளாக வெடிக்குது. இதை பார்த்துட்டு அந்த 2 துறவிகள் வந்து இன்னும் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுமே அந்த துறவிகளோடு சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.